கோடிக்கணக்காக பணம் இருந்தாலும் தன்னுடைய ஆத்மாவை அவர்கள் மீட்டுக் கொள்ள முடியுமா? முடியாதே. நான் லேர்ன் பண்ண முடியும், சேர்த்து வைக்க முடியும், வாழ முடியும், நல்லது வாழ்ந்து கொள்ள. அதே நேரத்திலே நித்தியத்தை இங்கு கழிப்பாய். நீங்க ஆத்மாவிலே பலவீனம் வரும் பொழுது, ஆத்மாவிலே தொய்வு வரும் பொழுது, விடாய்த்த நிலைமை, சோர்வு வரும் பொழுது ஆவியை பாதிக்கிறது. நீங்க அநேகரை பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விடுவாங்க. என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கும்போது கிட்ட உடனே அப்படியே பெருமூச்சு விட்டு புலம்புவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் இருந்தாலும் பெருமூச்சின் சத்தத்தை கேட்க முடியும். உலர்ந்து போன ஒரு நிலைமை. சரீரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். இந்த இரண்டும் பாதிக்கப்படும் பொழுது சரீரம் தானாகவே பாதிக்கப்பட்டுவிடும். ஒரு செடி அல்லது ஒரு மரத்தின் கிளை முறிந்து விடும் என்று சொன்னால் அந்த கிளையினுடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். எப்படி இருக்கும்? காய்ந்து போய்விடும், அடுத்து உலர்ந்து போய்விடும், அடுத்து அதன் இலைகள் எல்லாம் பிரிந்து போய்விடும், காற்று அடித்து கொண்டு போய்விடும். நீங்க அனைவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. உலர்ந்து போன பகுதிகள் whatever it may be, எதுவாக இருக்கலாம், என் ஆண்டவர் பார்வைப்பட்டால் போதும், என் ஆண்டவருடைய வார்த்தை வந்தால் போதும், அங்கு உயிர் வர ஆரம்பித்து விடும். ஆனால் இன்று இல்லையே. ஏன் உலர்ந்து போன ஒரு தன்மை வருகிறது? ஏன் என்று சொன்னால் இரண்டு காரியங்களை நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் பாருங்கள், நதிகள் ஓடுகிற இடத்தில் விருட்சங்கள் பசுமையாக இருக்கும், நதிகள் ஓடாத இடத்திலே விருட்சங்கள் காய்ந்து போய் வனாந்தரமாக இருக்கும். வெடிப்புள்ள தொட்டியிலே தண்ணீரை ஊற்ற முடியும், ஆனால் தண்ணீர் அதில் நிற்காது, வடிந்து போய்விடும். இன்னைக்கு உங்களுடைய சாய்ஸ், உங்க வாழ்க்கையில் நீங்க எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாய்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாய்ஸ் வச்சிருக்கிறாரு. அது உங்க வாலிப வயசுல தெரிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியம். கண் பார்த்ததெல்லாம் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், காதில் கேட்பதெல்லாம் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், கால் போகிற போக்கிலே போவீர்கள் என்று சொன்னால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்வதில் தான் தவறு செய்கிறார்கள். படிப்பா, அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குவா என்று நீ முதலில் பார்க்க வேண்டும். வேலையா, இந்த வேலை செய்தால் எனக்கு பாதுகாப்பாக, என் ஆத்மாவுக்கு பாதுகாப்பாக, என் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமா? சூஸ் பண்ணணும். பணம் சம்பாத்தியம் பண்றது திறமை அல்ல. வேதம் சொல்லுகிறது பண ஆசை தான் எல்லா தீமைக்கும். அதனால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். they are killing themselves. கடைசி நாட்கள் நீங்க யோசிப்பதே இல்லை. படிக்கிறியா? படிப்பை தெரிந்து கொள். இது படித்தால் தான் பரலோகம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இது படித்தால் அப்படி வேண்டும்னா நீ ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து அல்லது தலைகீழ நின்று அந்த படிப்புக்காக நீ காத்து கிடந்து மற்றவங்க காலில் கையில விழுந்து நீ இது பண்ணலாம். பட்டமோ பண படிப்பு ஒரு நாள் போயிடும். கட்டின வீடும் கூட வராது, எதுவுமே வராது. எது ஆண்டவருக்கு நீ செய்கிறோ அதுதான் வரும். யூ கேன் ஏர்ன் குட், நான் லேர்ன் பண்ண முடியும், சேர்த்து வைக்க முடியும், வாழ முடியும், நல்லது வாழ்ந்து கொள்ள. அதே நேரத்திலே நித்தியத்தை இங்கு கழிப்பாய். உன்னுடைய சாய்ஸ் கடையருக்கு தெரியவில்லையே. அதனால் தான் உலர்ந்து போன ஒரு நிலைமை வாழ்க்கையில் வருகிறது. பணம் 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 என்று ஓடுகிறார்கள், வேலை வேலை என்று ஓடுகிறார்கள், இரவும் பகலுமாய் உழைக்கிறார்கள். கடைசியில் எதுவுமே கை கொடுப்பதில்லை. கோடிக்கணக்காக பணம் இருந்தாலும் தன்னுடைய ஆத்மாவை அவர்கள் மீட்டுக் கொள்ள முடியுமா? முடியாதே. தன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள முடிகிறதா? எனக்கு 10 கோடி ரூபாய் இருக்குது, என் இருதயம் நின்றுச்சுன்னா திருப்பி புது இருதயத்தை வச்ச உடனே ஓடிடுதா? நோ. ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் அற்பமா எண்ணினீங்கன்னா, ஆண்டவருடைய காரியத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க தவறுவீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் தேடுவீர்கள், கண்டடைய மாட்டீர்கள். ஒரு நாள் ஓடுவீர்கள், ஒன்றுமே கிடைக்காது. ஒரு நாள் கூப்பிடுவீர்கள், மறு உத்தரவு வராது. Every action has a equal opposite reaction. நியூட்டன் தேர்ட்ல அவனை சும்மா சொல்லிட்டு போல. இன்னைக்கு ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக தான் இயேசு வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக தான் இயேசுவை தேட. வேலை 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 ஓடுங்க. அவருடைய வேலை வரும்பொழுது என்ன செய்வா? ஒன்னும் கை கொடுக்காது. தேவைதான் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் மறந்துடாதங்க. நீ நினைக்கல இது பண்ண அது பண்ண, நீ 1008 விதத்துல முயற்சி எடுத்து பாரு. என் ஆண்டவர் ஒரு செக் வச்சுட்டாருன்னா முடிஞ்சு போயிடும், ஒன்றும் நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் என் ஆண்டவர் ஒரு லிஃப்ட் பண்ணார்னா யாரும் ரீச் பண்ணாத அன்ரீச்சபிள் பிளேஸில் போய் உட்கார வைப்பார். ஒன்று டச் பண்ண முடியாது, உன் ஹைட்டுக்கு யாரும் வரவும் முடியாது. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.